திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து தாழையூத்தில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். அரசு செய்ய வேண்டிய வேலை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அங்க இருக்கும் போதுதான் நம்ம இலங்கை தமிழர்கள் இலங்கையில மிகப்பெரிய போர் நடக்க போகின்ற விவரம் 2009 உளவு பிரிவு மூலமாக மத்திய மாநில அரசுக்கு தெரியும். அதை தடுத்து நிறுத்த முயற்சியே பண்ணல. அந்த போர் நடந்துச்சு. ராஜபக்சே சர்வாதிகாரி 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொண்டு வந்திருக்கான். 5 லட்சம் இலங்கை தமிழர் கையிலிருந்து கலைந்து குச்சியிலும் குளிருமாக வெயிலிலும் மழையிலும் முள்ளுவெளிக்குள் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப கருணாநிதி ஒரு டிராமா ஆடினார். என்ன டிராமா ஆடினார்னா, அந்த போரை நிப்பாட்டுறதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போற சொல்லிட்டு மெரினா கடற்கரையில் உட்கார்ந்தார். 3 மணி நேரத்தை எதிர்த்து வந்து ஒரு பேட்டியை கொடுத்தார். நான் டெல்லி அரசு பேசி, டெல்லி அரசு இலங்கை அரசு பேசி போர் நின்று விட்டு சொல்லிட்டு வீட்டு போயிட்டார். ஆனா போர் நிக்கல. போர் நின்று விட்டது என்று திரு கருணாநிதி சொல்லிவிட்டார் என்று ஆயிரக்கணக்கான பதுகுகளில் உயிருக்கு பயந்து ஆயிரக்கணக்கான பதுகுகளில் பதுங்கியிருந்த பெண்கள் குழந்தைகள் வெளியே வந்தாங்க. அந்த நேரத்தில் இலங்கை ராணுவ விமானம் குண்டுமலையா பொழிஞ்சு ஒரே நாள்ல ஒரே இடத்துல 40,000 பெண்களும் குழந்தைகளும் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர் தான் திரு கருணாநிதி. இவ்வளவு அக்கிரமங்களையும் செஞ்சுட்டு மீண்டும் தமிழகத்தில் வந்து எப்படியாவது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றலாம் முதலமைச்சர் அவர்கள் ஆசையா இருக்கு. முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், தாய்மாரில்ல, பிரியாணி போய் சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? பிரியாணி கடையில போய் தீவிர கறி சாப்பிட்டு காசு கடை பாவம் அந்த பிரியாணி கடைக்காரரை போய் குத்துன்னு குத்துறாங்க. புரோட்டா சாப்பிட்டு காசு கொடுக்கறது இல்லை. இதுதான் திமுகவுடைய வன்முறை கலாச்சாரம். ஆக திமுகவை எந்த காலத்திலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். நம்பிக்கை இழந்த கட்சி தான் திமுக. என்னதான் நீங்க வந்து ஆளவட்டம் போட்டாலும் ஒண்ணு முடியாது. 2010 அவர் மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணார். எப்படியாவது முதலமைச்சர் சொல்லி அவங்க தந்தை வந்து உடம்பு படுத்திருந்தாரு. இவர் எப்படியாவது மக்களை கலர் கலரா ட்ரெஸ் போட்டாரு. ஒரு நாளைக்கு பச்சை கலர் சட்டை போட்டு வருவாரு, ஒரு நாளைக்கு சிவப்பு கலர் சட்டை போட்டு வருவாரு, மஞ்சள் கலர் ஊதா கலர் சட்டை போட்டு வருவாரு. சைக்கிள்ல வந்தாரு, டிராக்டர்ல வந்தாரு, நடந்து வந்தாரு, ஓடி வந்தாரு. கரும்பு தோட்டத்துல நம்ம வாய்க்கால தண்ணி எடுத்து வாய்க்கா கட்டி வச்சுங்க, அதுக்கு ஒரு சிமெண்ட் சட்டை போட்டு அதுல நடந்து வந்தாருங்க. ஏன் டீ கடையில உட்காந்து டீ குடிச்சாரு. நாம டீ கடையை நடத்திருக்கோம். நம்ம ஸ்டாலின் பார்த்தா நம்மகிட்ட பழிக்குமா? பழிக்காது. ஆக நாமெல்லாம் தொண்டர்களோடு இருந்து தொண்டர்களாக, மக்களோடு இருந்து மக்களாக அவருடைய எண்ணங்களை புரிந்து அந்த எண்ணங்களின்படியே ஆட்சி செய்த வரலாறு தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று. நாங்க பயந்துகிட்டு ஒவ்வொரு திட்டங்களும் அம்மா திட்டங்கள்லாம் குறைவில்லாம கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடுதலா தான் கொடுக்குறாங்க. ஏன் என்று சொன்னால் மாண்புமிகு அம்மா தெய்வமா இருந்து வளர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பசங்க நம்ம வந்து இவங்களை எல்லாம் மந்திரி ஆக்கி முதலமைச்சர் ஆக்கிட்டு வந்திருக்காங்க. நாம செஞ்ச திட்டங்கள்லாம் ஒழுங்கா கொண்டு சேர்க்கிறாங்களா இல்லையா என்று மாண்புமிகு அம்மா தெய்வமாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எல்லாரும் பயந்துகிட்டு மக்களுக்கு எந்தவித கெடுதலும் நேர்ந்துடக்கூடாது. மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலத்தை அவங்க உருவாக்கி இருக்கணும். விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சி சேர்ந்து தமிழ்நாடு கடந்த 4 வருடங்களாக நெல் உற்பத்தியில் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக மத்திய அரசுடைய கிருஷி கர்மா விருது பெற்று இருக்கிறது. இன்னொரு பக்கம் 3 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இப்படி பார்த்து 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 நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஆட்சியாகத்தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து தீர்மானித்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான். ஆகவே பெரியவர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு நம்முடைய அருமை சகோதரர் திரு PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் சிறந்த வழக்கறிஞர், ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அண்ணன் PH பாண்டியனுடைய குமாரர், நல்ல பரிச்சயமானவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடியோடு வருவார். மற்றும் அவர் சட்டமன்றத்தில் பேசினாலும் நாடாளுமன்றத்தில் பேசினாலும் மிக அனுபவமிக்க பேச்சாளியாக அவர் வலம் வந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தேர்வுகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுத்தவர் ஏற்கனவே. ஆக நாடாளுமன்றத்தில் அவர் உங்களுக்காக நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து இங்கே சேர்ப்பதில் வல்லவராகவும் நல்லவராகவும் இருப்பார் என்பதை இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களை பெறணும் கொண்ட
பேரன்பு கொண்ட தாய்மார்களே, திருநெல்வேலி நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய பொன்னான வாக்களை நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு அருமை நண்பர் திரு TH பாண்டியன் அவர்களை திருநெல்வேலி நாடாளுமன்றம், தமிழகத்திலே 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி என்ற வரலாற்று பெருமையை நீங்கள் உருவாக்கி தரும்படி உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.